நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது உச்சிஷ்ட கணபதி கோவில் வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம். கோவிலின் வரலாறு: பாண்டிய மன்னர்கள் காலத்தில் தாமிரபரணி கரையில் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கு அருள் பாலிக்கும் விநாயகர் சாதாரண விநாயகர் அல்ல, உச்சிஷ்ட கணபதி வடிவில் அருள் புரிவதால் தனித்துவம் பெற்றுள்ளார். உச்சிஷ்ட கணபதி என்பது விநாயகரின் அரிய தாந்திரீக வடிவமாகும். ஆனால் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் உச்சிஷ்ட கணபதி என்ற பெயரில் மிகவும் பிரபலமான ஒரு தனி கோவில் இருப்பதாக வரலாற்று ஆதாரங்கள் அதிகமாக கிடைப்பதில்லை. மாறாக பல கணபதி மற்றும் சிவன் கோவில்களின் பரிவார சன்னதிகளில் உச்சிஷ்ட கணபதி அருள் பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்தில் மூலவராக உச்சிஷ்ட கணபதி அருள் பாலிக்கிறார். மேலும் சிவபெருமானாக நெல்லையப்பர், அம்பாளாக காந்திமதி அம்மன் உள்ளிட்ட பல சந்நிதிகளும் உள்ளன. விநாயகரின் 31 பிற வடிவங்களும் இங்கு காணப்படுவது சிறப்பாகும். உச்சிஷ்ட கணபதியின் சிறப்புகள்: உச்சிஷ்ட கணபதி 32 கணபதி வடிவங்களில் 8வது வடிவமாக கருதப்படுகிறார். இவரது மடியில் சக்தி தேவி அமர்ந்திருப்பது ஞானமும் சக்தியும் ஒன்றிணைந்த தத்துவத்தை குறிக்கிறது. இந்த வடிவம் கல்வி மற்றும் கலைத்திறனை வளர்க்கும், வாக்கு சாதுரியத்தை அளிக்கும், ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும் மன வலிமையை தரும், குடும்ப வளம் மற்றும் சந்தான பாக்கியம் அருளும், தடைகள் மற்றும் எதிர்மறை சக்திகளை நீக்கும். வழிபாட்டு முறைகள்: உச்சிஷ்ட கணபதி வழிபாடு சாதாரண விநாயகர் வழிபாட்டை விட தாந்திரீக மரபுகளுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபடலாம். சங்கடஹர சதுர்த்தி அன்று அர்ச்சனை செய்யலாம். அருகம்புல் மாலை சாத்தலாம். கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, அவல், பொரி முதலியவற்றை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கலாம். ஓம் கம் கணபதையே நம என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம். பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கல்வியில் முன்னேற்றம், கலை மற்றும் இசைத்திறன் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, செல்வ வளம், திருமணத்தடை நீக்கம், சந்தான பாக்கியம், மன அமைதி மற்றும் ஞானம், எதிரிகள் மற்றும் தடைகள் விலகுதல். உச்சிஷ்ட கணபதி வழிபாடு மிகவும் ஆழமான தத்துவத்தை கொண்டதாக கருதப்படுவதால் தாந்திரீக மந்திர சாதனைகள் போன்றவற்றை குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யக்கூடாது என்று பல மரபுகள் வலியுறுத்துகின்றன. பொது பக்தர்கள் பக்தியுடன் வழிபட்டாலே விநாயகரின் அருள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது.